Hello friends, welcome to my dental world. This is Dr. Bhothini. Today I'm going to share some useful tips. So first, dental filling, dental treatments, root canal treatment, dental implants, dental crowns, இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ப்ரெவென்ஷன் வீடியோ தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months once dental checkup ஓட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன், பேசியிருக்கேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் டென்டல் கேரிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஆரம்பத்துலேயே ஒரு சின்ன டென்டல் ஃபில்லிங்காகவோ அல்லது ரெஸ்டோரேஷன் நம்ம டூத்தை மிமிக் பண்ணுறது, டென்டல் ரெஸ்டோரேஷன் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த பல்லுக்கு நம்ம ஃப்யூச்சரில் பெயினோடு போய் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறோம். 2, சப்போஸ் அந்த பெயின் அதிகமாகிட்டு டூத் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப உடஞ்சிருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன், பல்லை ரிமூவ் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து காப்பாற்ற போகிறோம். 3, பல்லை எடுத்துட்டோம், வலியில் பல்லை எடுத்துட்டோம், அந்த இடத்த அப்படியே விட்டுற முடியுமா? ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்காக ஒரு ஃபிக்ஸ்டு ப்ராசஸஸ் ஆகும், இல்லை ஒரு டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் ஆகும் நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஸ்டேஜஸ், ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட், இல்லை பல்லு எடுக்கிறது, இல்லை டென்டல் இம்ப்ளான்ட்ஸ், ஃபிக்ஸ்டு ப்ராசஸஸ், ஸோ அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்த அவாய்ட் பண்ணுறதுனால வருது அப்படின்றத நான் இங்கே சொல்ல வரேன், சரிங்களா? ஸோ டென்டல் ஃபில்லிங் ஒரு ரெஸ்டோரேஷன் நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த ஃபர்தராக ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே நேச்சுரல் டூத் நேச்சுரலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குட் அண்ட் இட்ஸ் பெட்டர் பெஸ்ட் ஆப்ஷன், ஓகேங்களா? ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம ஒரு கேவிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அதை ஒரு ரெஸ்டரேஷனாகவோ ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம பல சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்தராக இந்த மாதிரி வரக்கூடிய ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட், டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் இந்த மாதிரி வர ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ காஸ்ட் வைஸும் அதுதான். டென்டல் ஃபில்லிங் ஒரு ரெஸ்ட்ரேஷன் 1000-1500 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து சர்டன் கிளினிக்ஸில் ஏரியா பேசிஸில் ப்ரைஸஸ் வேரி ஆகும். ஸோ அதுவே வந்து ஒரு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னா அதை விட அதிகமாகும். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் இட் மே காஸ்ட் ஹையர் தென் த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம டிலே பண்ண அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். ஆரம்பத்துலேயே ஒரு 6 months ஒன்ஸ் ஒரு டென்டல் கன்சல்டேஷன் அல்லது இயர்லி ஒன்ஸ் ஒரு டென்டல் செக்அப் பண்ணுறது மூலமாகவும் பேசிக் ஓரல் ஹைஜீன் நம்ம அந்த மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ட்ரை டு ஃபாலோ சிம்பிள் திங்ஸ், மெயின்டைன் யுவர் ஓரல் ஹைஜீன் இன் a better and best manner. So avoid those treatment procedures and all. Stay healthy, be positive, okay? This is Dr. Bhothini. Subscribe my dental world. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிப்ஸோடு நம்ம வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.